ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. குருச்சரணாரவிந்தாபியாம் நமஹ. ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை சிராவண மாதம் ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலிகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வரலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும். லக்ஷ்மி ராவே மாயின்டிக்கு, லக்ஷ்மీ రావే మా ఇంటికి, క్షీరాబ్ది పుత్రి వరలక్ష్మి రావే మా ఇంటికి. లక్ష్మీ రావే మా ఇంటికి, రాజితముగా నెలకున్న సూక్ష్మముగా మోక్షమెచ్చు సుందరి బృందావనదారి లక్ష్మీ రావే మా ఇంటికి. క్షీరాబ్ది పుత్రి వరలక్ష్మి రావే మా ఇంటికి. కుంకుమ పచ్చ కస్తూరి కోరికతోను గోరోజనము జాజి పువ్వు జలజలోచిని ముదముతో అర్పింతుము. చల్లని గంధము చందనముతో సాంబ్రాణి ధూపము మాతా నీకు ప్రీతిక ప్రఖ్యాతిక సమర్పింతున్నమ్మ. లక్ష్మీ రావే మా ఇంటికి, క్షీరాబ్ది పుత్రి వరలక్ష్మి రావే మా ఇంటికి. పసుపు అక్షతలు పరిమళ ద్రవ్యము పంచబిల్వములు పూర్ణ కలసము మాతా నీకు ప్రీతిక ప్రఖ్యాతిక సమర్పింతున్నమ్మ. లక్ష్మీ రావే మా ఇంటికి, క్షీరాబ్ది పుత్రి వరలక్ష్మి రావే మా ఇంటికి. గుండు మల్లె మొగలి పూలు దండిగా చామంది పూలు మేలైన పారిజాతము మాతా నీకు ప్రీతిక ప్రఖ్యాతిక సమర్పింతున్నమ్మ. లక్ష్మీ రావే మా ఇంటికి, క్షీరాబ్ది పుత్రి వరలక్ష్మి రావే మా ఇంటికి. இதுல அம்பாளை கிழக்குவம் வச்சு வாசல்ல அம்பாளை அழைத்து ராவேமா இண்டிக்கு இந்த பாட்டெல்லாம் பாடி அம்பாளை அழைச்சு பூஜை மேடையில கொண்டு வச்சுக்கணும். வச்சுட்டு அப்புறம் சங்கரமான விக்னேஸ்வர பூஜை முதல்ல ஆரம்பிக்கணும். தீபம் ஏற்றணும். தீப ஜோதி பரம் பரம் பிரம்ம ஜோதிர் ஜனார்தனா தீபோ ஹரதுமே பாபம் தீபர் ஜோதிர் நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி தீபத்தை ஏற்றணும். 3 உத்திரி தேர்தல் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு குரு தியானம் பண்ணிக்கணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. வலது கையில அக்ஷர எடுத்துக்கொண்டு 5 முறை குட்டிக்கணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. அதுக்கப்புறம் பலக ஆசன பூஜைக்கு ஆசன பூஜைன்னு பேரு. பிருத்திவியா மேருபிஷ்ட ரிஷிகி சுதலம் சந்தகா கூர்மோ தேவதா பிருத்திவி தியாவா திருதே லோகா தேவி துவம் விஷ்ணுனா திருதா துவம் ச தாரய மாம் தேவி பவித்ரம் குரு ஆசனம் அப்படின்னு போட்டு அந்த ஆசன பலகையில் உட்காந்துக்கணும். பூஜை மணி எடுத்து அடிக்கணும். ஆகமாத்தந்து தேவானாம் கமனார்த்தாம் ரட்சசாம் கண்டாரவம் குரோம்யதோ தேவதா ஆத்மலாஞ்சனம். அப்புறம் ஆத்ம பூஜை. தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவசனாதனா தியாயே தஜ்ஞான நிர்மால்யம் சோஹம்பாவேன பூஜையேது. முதல்ல சங்கரமான விக்னேஸ்வர பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்
சர்வவிக்னோப சாந்தயே. ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே அங்க்ரீகம் ஸ்மராமி. கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. கையில் இருக்கிற அக்ஷதைய வடக்க போட்டுருக்கோம். பிள்ளையார மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வச்சுங்கோ. அகஜானன உத்மார்க்கம் கஜானனம் அகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரிதினாபிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் தியாயாமி. பிள்ளையார் வெள்ள போட்டுக்கோ. விக்னேஸ்வரம் ஆவாகயாமி. விக்னேஸ்வராய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷரம் எடுத்து பிள்ளையார் வெள்ள போடுவோம். விக்னேஸ்வராய நமஹ. ஒரு கிண்ணத்துல ஜலம் விடுவோம். 5 உதிரி ஜலம் விடணும். பாதயோகோ பாத்தியம் சமர்ப்பயாமி. ஹஸ்தயோகோ அர்க்கியம் சமர்ப்பயாமி. முகே ஆஜமனியம் சமர்ப்பயாமி. உதிரி அழைச்சு ஜலம் புரோட்சிங்க பிள்ளையார் மேல. விக்னேஸ்வராய நமஹ சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானானந்தரம் ஆஜமனியம் சமர்ப்பயாமி. வஸ்திரார்த்தம் அக்ஷதான சமர்ப்பயாமி. ஆபரணார்த்தம் அக்ஷதான சமர்ப்பயாமி. அக்ஷதைய பிள்ளையார் மேல போடணும். மோதிர வரலாறு சந்தனத்தை எடுவோம். கந்தாந்தாரயாமி. கந்தசோபரி ஹரித்ராகுமம் சமர்ப்பயாமி. இந்த ஒரு புஷ்பத்தை எடுத்து போடுங்க. புஷ்பமாலா சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. சுமுகாய நமஹ ஏகதந்தாய நமஹ கபிலாய நமஹ கஜகர்ணகாய நமஹ லம்போதராய நமஹ விகடாய நமஹ விக்னராஜாய நமஹ விநாயகாய நமஹ தூமகேதுவே நமஹ விநாதக்ஷாய நமஹ பாலச்சந்திராய நமஹ கஜானனாய நமஹ வக்ரதுண்டாய நமஹ சூர்பகர்ணாய நமஹ ஏகம்பாய நமஹ ஸ்கந்தபூர்வஜாய நமஹ மகாகணபதியே நமஹ நிர்விக்ன மங்களமூர்த்தியே நமஹ விக்னேஸ்வராய நமஹ. நானாவித பரிமள மந்திரபுஷ்பாஞ்சலியும் சமர்ப்பயாமி. தூபதீபார்த்தம் அக்ஷதான சமர்ப்பயாமி. அந்த எத்தனை வாக்கு பழத்தை நேவேதியம் பண்ணுங்க. சுவஹ தஸ்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் தேவ சவித பிரசுவா சத்யம் தத்தேன பிரசிஞ்சாமி. அமிர்தஸ்வரணமசி. பிராணாய ஸ்வஹ பாணாய ஸ்வஹ வியானாய ஸ்வஹ உதானாய ஸ்வஹ சமானாய ஸ்வஹ பிரம்மணே ஸ்வஹ. மகாகணபதியே நமஹ விக்னேஸ்வராய நமஹ கதலீபலம் நிவேதயாமி. ஆஜமனியம் சமர்ப்பயாமி. மத்தியே மத்தியே பானீயம் சமர்ப்பயாமி. அமிர்தாபிதானமசி. ஆஜமனம் சமர்ப்பயாமி. எத்தனை பாக்கில் ஒரு ஜலம் புரோட்சணம். தாம்பூலம் சமர்ப்பயாமி. கற்பூரத்தை காட்டும். கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. நமோ ராதபதையே நமோ கணபதையே நம பிரமதபதையே நமஸ்தேஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீவரவரத மூர்த்தையே நமோ நமஹ. விக்னேஸ்வராய நமஹ. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. ருத்ரஜலம் கொடுக்க. நீராஜனார்த்தம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை சுத்தி பிள்ளையார் மேல போட்டுக்கோ. கையில புஷ்பத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணிங்க. உட்கர்ந்துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு பிள்ளையார் பூஜை முடிச்சுக்கணும். இப்ப பிரதான பூஜை ஆரம்பம். அக்ஷய புஷ்பம் கையில் எடுத்துக்கணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः துதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிंशतितमे कलियुगे प्रथमे भादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके चान्द्रमाणेन प्रोभादि षष्टि संवत्सराणां मध्ये
पराभवनाम संवत्सरे दक्षिणायने वर्षरथौ श्रावणमासे शुक्लपक्षे नवम्यां शुभतिथौ भृगुवासर अनुराधा नक्षत्र मैत्रियोग भाणवकर्ण यवंगुण विशेषेण शिष्टायाम् अस्यां नवम्यां शुभतिथौ अस्माकं मम सकुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् उचितकाले आयुष्मद् स्वरूप सुगुण अनेक सुपुत्र अवाप्त्यर्थम् दीर्घ सौमङ्गल्य अवाप्त्यर्थम् अरोग दीर्घात्रता सिद्ध्यर्थम् राजद्वारे सर्वानुकूल्य सिद्ध्यर्थम् शीघ्रमेव विवाह प्राप्ति सिद्ध्यर्थम् व्यावकार जय अवाप्त्यर्थम् अमृतमृत्युञ्जयदोष निवारणार्थम् धनधान्य समृद्ध्यर्थम् धर्मार्थ काममोक्ष चतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम् मनोवाञ्छाबल सिद्ध्यर्थम् समस्त दुरितोप शान्त्यर्थम् सर्वविद्या पारंगता सिद्ध्यर्थम् शीघ्रमेव अति उन्नत उद्योग प्राप्ति सिद्ध्यर्थम् कुलदैवता करुणाकटाक्ष सिद्ध्यर्थम् इष्टदैवत करुणाकटाक्ष सिद्ध्यर्थम् वरलक्ष्मी देवी आनुकूल्य अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम् यथाशक्ति ध्यान आवाहनादि षोडशोपचारैः श्री वरलक्ष्मी देवी पूजां करिष्ये तदंगम कलश पूजांच अद्य करिष्ये கையில் இருக்கின்ற அட்சதையை கீழே போட்டுங்கோ ஜலத்தொட்டு கை தொடச்சிக்கோ திரும்பி அக்ஷய புஷ்பமாக கையில் எடுத்துட்டு பிள்ளையார் பூஜை பண்ணேன் இல்லையா அந்த பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணிட்டுங்கோ அகஜாரண பத்மார்க்கம் கஜாரணம் அதர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மாத் ஹரிதிராபிம்பாத் ஆவாகிதம் சுமுகம் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி பிள்ளையார் வடக்கத்தில் இடுங்கோ அதுலேருந்து கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்து சிரசில் வச்சுக்கோ விக்னேஸ்வர பிரசாதேன சர்வாபீஷ்டபல சித்திரஸ்து பிரதான பூஜை ஆரம்பம் இந்த கலசம் கந்த புஷ்பாட்சைரபியஷ கலசம்னா கையில் வச்சுருக்கல பஞ்சபாத உத்தரணியில் மோதிர வரலால் 4 பக்கமும் சந்தனம் கும்பிட்டுங்கோ அதில் ஒரு புஷ்பத்தை போட்டு கட்ட வரலில் பொத்திங்கோ சொல்லுங்க மந்திரத்தை கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமார்ஷிதாக மூலே தத்ர சிதோ பிரம்மா மத்தியே மாதృ கணாஸ்மிருதாக குட்சோது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோ யஜுர்வேதः சாமவேதோ அதர்வணः அங்கைஷ்ய சகிதா சர்வே கலசாம்பு சமார்ஷிதாக ஆயாந்து வரலக்ஷ்மி பூஜார்த்தம் துரிதக்ஷயகாரகாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரிதக்ஷயகாரகா அப்படின்ட்டு முடிஞ்சோடனே அந்த புஷ்பத்தை எடுத்து பூஜா திரவியாணி புரோட்சா ஆத்மானஞ்ச புரோட்சா புரோஷனம் பண்ணிக்கணும். இந்த மணியை எடுத்து கையால் ரைட் ஹேண்டில் அடிக்கணும். அகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரட்சசாம் குரு கண்டாரவம் யதௌ தத்ர தேவதா ஆஹ்வான் லாஞ்சனம். மணி அடிச்சுட்டு மணியை கீழே வச்சுருங்கோ. திரும்பி அட்சதை புஷ்பமாக கையில் எடுத்துங்கோ. லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்ததேவவனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்தப்பிரியாம் யாசா பத்மாஸ்தனசதா விபுல கடிதடி பத்மபத்ராயதாட்சி கம்பீரார்வர்தனாபிः स्तन वरनिमिता
சுப்ர வஸ்திரோத்ரியா லக்ஷ்மீர் திவ்யைர் கஜேந்திரை மணிகணகஜிதைः ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சதா பத்ம ஹஸ்தா மம வசது கிரஹே சர்வமாங்கல்யயுக்தா பத்மாசனாம் பத்மஹராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரார்ணவ சமணம் வஸ்திரம் ததானாம் ஹரிவல்லபாம் பாவயே பக்தியோகினே கலசேஸ்மின் மனோகரே அஸ்மின் கலசே வரலக்ஷ்மீம் ध्यायामि भालभानो प्रतीकासे पूर्णचंद्र निपाणने सूत्रोस्मिन् सुस्थितो भूत्वा प्रेच्य बहुलान् वरान् दोरकं स्थापयामि ஆவாகனம் பண்ணி பிராணபட்ச பண்ணாதான் இது ஜீவன் உண்டாருதுன்னு அர்த்தம். அதனால் அது பண்ணணும். अस्य श्री तल्ल कई वच्चुको अस्य श्री प्राणप्रतिष्ठ महामंत्रस्य ब्रह्मा विष्णु महेश्वरर्षयः ऋग्यजुस्सामदर्वाणि सन्तागुंसि शिरसिल वच्चुकணும். மூக்கில் அப்புறம் வச்சுக்கணும். சகல ஜெகத் சிருஷ்டி சம்ஹாரகாரிணி பிராணசக்தி பராதேவதா ஆம் பீஜம் வலது தோளில் கை வச்சுக்கணும். க்ரீம் சக்தி இடது தோளில் கை வச்சுக்கணும். குரோம் கீழகம் கையை கூப்பிக்கோ. வரலட்சுமி பிராண பிரதிஷ்டார்த்தே ஜபே விநியோக ஆள்காட்டி வரல கட்ட வரலேருந்து வரிசையாக பண்ணிட்டு போகணும். அது ஞாபகத்துண்டவா ஞாசம் சொன்னவாள்லாம் அது பண்ணலாம். அது தெரியாதவா சும்மா அப்படியே சொன்னால் போதும். ஆம் அங்குஷ்டாபியா நமः க்ரீம் தர்ஜனீபியா நமः குரோம் மத்தியமாபியா நமः ஆம் மணாமிகாபியாம் நமः க்ரீம் கனிஷ்டிகாபியாம் நமः குரோம் கரதலகரபிருஷ்டாபியாம் நமः ஆம் ஹிருதயாய நமः ह्रीं सरसे स्वाहा क्रों शिखाय औषट आं कवचाय हुं ह्रीं नेत्रत्रयाय औषट क्रों अस्त्राय भट भूर्भुवस्वरोमिति दिग्बन्धः. अक्षरத்தையும் புட்சணும் கையில் எடுத்துக்கணும். இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லணும். ரக்தாம்போதிஸ்த போதோல்லசத தருண சரோஜாதிரூட கராப்ஜைः பாசம் கோதண்ட மிட்சூத்பவ அலிகுண அபியாங்குசம் பஞ்சபாணான் பிப்ராணாஸ்கிருத கபாலம் த்ரிநயன லசிதா பீன வட்சோர்ஹாட்யா தேவி பாலார்கவர்ணா பவது சோகரி பிராணசக்தி பிராணஹா. ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் க்ரோம் ह्रीं आं अं यं रं लं वं सं क्षं सं हं हंसः सोऽहं हंसः. अस्यां मूर्त्यो प्राणाधिष्ठतु अस्यां मूर्त्यो जीवाधिष्ठतु. सर्वेन्द्रियाणि वाङ्मनस्त्वक् चक्षुश्रोत्रजिह्वा कारणपाणिपादपायोस्तानि इहाहत्य सुगञ्जरं तिष्ठन्तु स्वाहा. असुनीते पुनरस्मासु चक्षुः पुनः प्राणामिके नो देहि भोगं जोक्ष्य पश्येम सूर्यमुच्चरन्त मनुमधे मृळयाणः स्वस्ति. पञ्चदश संस्कारार्थं 15 वारं प्रणवजपं करिष्ये. ओम 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 ஓம் 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 பிராணான் பிரதிஷ்டாபயாமி. பிராண பிரதிஷ்ட காலத்தில் பால் தேன் நெய் கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த அப்படியே வரலட்சுமி நமஹ பிராணாபிரஷ்டாபன காலே திருமதுரம் நிவேதயாமி. ஒரு உத்தினி ஜலம் போடுவோம். ஆஜமணியம் சமர்ப்பயாமி. இந்த கையை அப்படி காட்டலாம். ஆவாஹிதோ பவா ஸ்தாபிதோ பவா சந்நிதோ பவா சந்நிறுத்தோ பவா அவகுண்டிதோ பவா சுப்ரீதோ பவா सुप्रसन्नो भव सुमुखो भव वरदो भव प्रसीद प्रसीद देवी सर्वजगन्माता यावद्भुजासनकं देवी सर्वजगन्माता यावद्भुजानसानकं तावत्त्वं प्रीतिभावेन बिम्बेऽस्मिन् कलशेऽस्मिन् सन्निधिं कुरु. அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
இனிமேல் வரலட்சுமி பூஜையை தொடர்ந்து ஆரம்பிக்கப்படும். இது பேர் ஷோடசோபச்சாரன்னு பேர். இது வேண்டிய பால், தயிர், தேர், நெய், இந்த மது வர்க்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தயார் பண்ணி முன்னாடியே வச்சுட்டேன்னா இப்போ வரது பூஜை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அநேக ரத்ன கச்சிதம் க்ஷீரசாகர சம்பவே ஸ்வர்ண சிம்மாசனம் தேவி ஸ்ரீ குருஸ்வ ஹரிப்பிரியே வரலக்ஷ்மி நமஹா. ஆசனம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷய புஷ்பத்தை எடுத்து சுவாமிகிட்ட போடணும். கங்காதி சரிதாதீதம் கந்த புஷ்ப சமன்விதம் பாத்தியம் ததாமி தேவி பிரசீத பரமேஸ்வரி வரலக்ஷ்மி நமஹா. பாத்தியம் சமர்ப்பயாமி. கிண்ணத்தில் ஒரு கிளம் போடுவோம். கங்கா அநிதி சமாநீதம் ஸ்வர்ணகலசஸ்திதம் கிரகானர்க்கியம் மயா தத்தம் புத்திரபௌத்திர பலப்பிரதே வரலக்ஷ்மி நமஹா. கிணத்துல அர்க்கியம் சமர்ப்பயாமி. பிரசன்னம் சீதலம் தோயம் பிரசன்ன முகபங்கஜே கிரகாணாச்சமனார்த்தியாய கருடத்வஜவல்லபே வரலக்ஷ்மி நமஹா. ஆஜமணியம் சமர்ப்பயாமி. அதுக்கப்புறம் மகாலட்சுமி மகாதேவி மத்வாஜ்ய தரிசம்யுதம் மதுவர்க்கம் கிரகாணேதம் மதுசூதனவல்லபே வரலக்ஷ்மி நமஹா. மதுவர்க்கம் சமர்ப்பயாமி. அத்தியன் கலந்த தயிரை சமர்ப்பிக்கணும். பயோததி ஹிருதயுக்தம் சக்கரா மதுசம்யுதம் பஞ்சாமிர்தம் கிரகாணேதம் வரலக்ஷ்மி நமோஸ்துதே வரலக்ஷ்மி நமஹா. பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. ஹேமகும்பஸ்திதம் சஸ்யம் கங்காதி சரிதாகிருதம் ஸ்நானார்த்தம் சலிலம் தேவி கிருஹ்யதாம் சாகராத்மஜே வரலக்ஷ்மி நமஹா. ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஒரு ஜலம் போடுவோம். ஸ்நானானந்தரம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி. ஸ்நானத்துக்கு போல உத்திர் நீச்சல் எடுத்து புரோட்சிக்கலாம். ஸ்நானானந்தரம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி. திவ்யாம்பரயுகம் சூஷ்மம் கஞ்சு கஞ்ச மனோகரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிரகாணேதம் அர்ப்பிதாம் வரலக்ஷ்மி நமஹா. வஸ்திரம் சமர்ப்பயாமி. அதுக்கு வஸ்திரத்துக்கு போல இந்த ரவிக்கு பிட்டு வச்சிருப்பேன், அது பேர் கஞ்சோன்னு பேர், அதை சாத்தலாம். மாங்கல்யமணி சம்யுக்தம் முக்தா வித்ரும சம்யுதம் தத்தம் மங்கள சூத்திரஞ்ச கிரகாண ஹரிவல்லபே வரலக்ஷ்மி நமஹா. கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி. கண்டசூத்திரம்னா அந்த காதோல கருகமணி, அது பேர் கண்டசூத்திரன் பேர், அதை சாத்துங்க. அதுக்கப்புறம் ரத்ன தாடங்க கேயூர ஹார கங்கண பூஷிதே பூஷணாதி மகார்காணி கிரகாண கருணானிதே வரலக்ஷ்மி நமஹா. ஆபரணான் சமர்ப்பயாமி. அப்புறம் சந்தனம் இடணும் மோதிரவர்களால். கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிரகாணாத்ய சர்வமங்களதாயினி வரலக்ஷ்மி நமஹா. கந்தாந்தாரயாமி. அதே திருவி மோதிரவர்களாலே குங்குமம் எடுத்து கந்தோபரி ஹரித்ராச்சூர்ணம் சமர்ப்பயாமி. சாலிஜாதான் சந்திரவர்ணான் ஸ்னிக்த மௌக்திக சன்னிபான் அக்ஷதான் தேவி கிருணீஸ்வ பங்கஜாட்சயவல்லவே வரலக்ஷ்மி நமஹா. இந்த அக்ஷதை எடுத்து போடுவோம், மஞ்சப்பொடி கலந்த அக்ஷதை. மந்தார பாரிஜாதாப்சை கேதகி உத்பாடலை மல்லிகாஜாதி வகுலை புஷ்பாய் துவாம் பூஜையாமியம். மந்தார புஷ்பம், பாரிஜாதம், கேதகின்னா தாழம்பூ வச்சிருப்பேன், அது பேர் கேதகின்னு பேர். மல்லிகா ஜாதி புஷ்பம், வகுல புஷ்பம், அது பேர். வரலக்ஷ்மி நமஹா. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பை பூஜையாமி. இது அங்க பூஜைன்னு பேர். ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து வரலட்சுமி பூஜை பண்ணுவோம். வரலட்சுமி நமஹா. பாதோ பூஜையாமி. பாதம்னா காலுக்கு. மகாலட்சுமி நமஹா. குல்கோ பூஜையாமி. குல்கோன்னா கணுக்கால். இந்திராயி நமஹா. ஜங்கே பூஜையாமி. ஜங்கேன்னா முழங்கால். சண்டிகாயி நமஹா. ஜானுனி பூஜையாமி. ஜானுனின்னா முட்டி. க்ஷீராப்தி தனயாயி நமஹா. ஊரு பூஜையாமி. ஊருன்னா தொடை. பீதாம்பரதாரிணி நமஹா. கடிம் பூஜையாமி. கடிம்னா அந்த இடத்துல இடுப்புன்னு அர்த்தம். சாகர சம்பவாயை நமஹா. குஹ்யம் பூஜையாமி. நாராயண பிரியாயை நமஹா. நாபிம் பூஜையாமி. ஜகத் குட்சே நமஹா. குட்சிம் பூஜையாமி. விஸ்வஜனன்யே நமஹா. வட்சஸ்தலம் பூஜையாமி. சுசந்தே நமஹா. ஸ்கந்தோ பூஜையாமி. கம்புகண்டே நமஹா. கண்டம் பூஜையாமி. சுந்தர்யை நமஹா. ஸ்கந்தோ பூஜையாமி.
பத்மஹஸ்தாயை நமः ஹஸ்தான் பூஜயாமி. பாஹுப்ரதாய நமः பாஹூன் பூஜயாமி. சந்திரவதனாய நமः வக்ரம் பூஜயாமி. சஞ்சலாய நமः சிபுகம் பூஜயாமி. பிம்போஷ்டே நமः உஷ்டம் பூஜயாமி. அனகாயை நமः அதரம் பூஜயாமி. சுகபோலாயை நமः கபோலோ பூஜயாமி. பலப்பிரதாயை நமः பாலம் பூஜயாமி. நீலாலகாயை நமः அலகான் பூஜயாமி. சிவாயை நமः சிரோ பூஜயாமி. சர்வமங்களாயை நமः சர்வாண்யங்காணி பூஜயாமி அப்படின்னு போட்டுட்டு திரும்பி வரலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் பண்ணணும். அஷ்டோத்திரத்தை சொல்கிறேன், எல்லாம் பண்ணுங்க. ஓம் பிரகிருதி நமः ஓம் பிரகிருதி நமः வித்யாயை நமः சர்வபூதஹிதப்பிரதாயை நமः சத்தாயை நமः விபூத்தியை நமः சுரபியை நமः பரமாத்மிகாயை நமः வாசே நமः பத்மமாலாயை நமः பத்மாயை நமः சுசே நமः ஸ்வாஹாயை நமः சுதாயை நமः சுதாயை நமः தன்யாயை நமः ஹிரண்யே நமः லக்ஷ்மியே நமः நித்யபுஷ்டாயை நமः விவாவர்தே நமः ஆதித்யே நமः தீப்தியே நமः தீப்தாயை நமः வசுதாயை நமः வசுதாரண்யே நமः கமலாயை நமः காந்தாயை நமः காமாட்சியே நமः குரோசம்பகாயை நமः அனுகர்பதாயை நமः புத்தயே நமः அனகாயை நமः ஹரிவல்லபாயை நமः அசோகாயை நமः அமிர்தாயை நமः தீப்தாயை நமः லோகசோகவிநாசின்யே நமः தர்மநிலையாயை நமः கருணாயை நமः லோகமாத்ரே நமः பத்மபிரியாயை நமः பத்மஹஸ்தாயை நமः பத்மாக்ஷே நமः பத்மசுந்தர்யே நமः பத்மோத்பவாயை நமः பத்மமுக்தியே நமः பத்மநாபப்பிரியாயை நமः ரமாயை நமः பத்மமாலாதராயை நமः தேவியே நமः பத்மன்யே நமः பத்மகந்தின்யே நமः புண்ணியகந்தாயை நமः சுப்பிரசன்னாயை நமः பிரசாதாவிமுக்தியை நமः பிரபாயை நமः சந்திரவதனாயை நமः சந்திராயை நமः சந்திரசகோதர்யே நமः சதுர்புஜாயை நமः சந்திரரூபாயை நமः இந்திராயை நமः வித்துசீதலாயை நமः ஆக்லாஜனன்யே நமः புஷ்டியே நமः சிவாயை நமः சிவகர்ஜே நமः சத்யே நமः விமலாயை நமः விஸ்வஜனன்யே நமः துஷ்டே நமः தாரித்ரநாசின்யே நமः பிரீதிபுஷ்கரிணே நமः சாந்தாயை நமः சுக்லமால்யாம்பராயை நமः ஸ்ரீயே நமः பாஸ்கர்யே நமः பில்வநிலையாயை நமः மரோரோகாய நமः யசஸ்வினே நமः வசுந்தராய நமः உதாராங்காயை நமः ஹிரண்யே நமः ஹேவமாலினே நமः தனதான்யஹர்யே நமः சித்தே நமः ஸ்ரவணசௌமியாயை நமः சிவப்பிரதாயை நமः ருவேஷ்மகதானந்தாயை நமः வரலக்ஷ்மீ நமः வசுப்பிரதாயை நமः சுபாயை நமः ஹிரண்யப்ராகாராய நமः சமுத்திரதனயாயை நமः ஜயாயை நமः மங்களாயை நமः தேவ்யை நமः விஷ்ணுவஷ்டஸ்தலஸ்திதாயை நமः விஷ்ணுபத்னியை நமः பிரசன்னாட்சியை நமः நாராயணசமாசிதாயை நமः தாரித்ரதம்சுன்யே நமः தேவ்யை நமः சர்வோக்தரவாரிண்யே நமः நவதுர்காயை நமः மகாகால்யே நமः பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः திரிகாலஜானசம்பன்னாயை நமः புவனேஸ்வர்யே நமः வரலக்ஷ்மீ நமः நானாவித பரிமளமந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. அந்த சரடு வச்சிருக்கேன் இல்லையா, அந்த சரடுக்கும் சேர்த்து பூஜை பண்ணிட்டா பின்னாடி கட்டிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் அந்த கட்டிக்கு கூட சரடுக்கு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சரடுக்கு பூஜை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா தூபம் தீபம் நைவேத்தியம் பண்ணின்னு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். அந்த சரடுக்கு மட்டும் சொல்கிறேன், பூஜை பண்ணிக்கோ. கமலாயை நமः பிரதம கிரந்திம் பூஜயாமி. ரமாயை நமः துதிய கிரந்திம் பூஜயாமி. லோகமாத்ரே நமः திருதீய கிரந்திம் பூஜயாமி. விஸ்வஜனன்யே நமः சதுர்த்த கிரந்திம் பூஜயாமி. மகாலக்ஷ்மீ நமः பஞ்சம கிரந்திம் பூஜயாமி. க்ஷீராப்தி தனயாயை நமः षष्ठ ग्रंथिं पूजयामि. विश्वसाक्षिण्ये नमः सप्तम ग्रंथिं पूजयामि. चंद्रसोदर्ये नमः अष्टम ग्रंथिं पूजयामि. हरिवल्लभाये नमः नवम ग्रंथिं पूजयामि. இந்த சரடுக்கு ஃபுல்லாக பூஜை பண்ணிட்டேன்னா
அதுக்கப்புறம் தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுங்கோ. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதாவது ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி எது வேணாலும் எடுத்துங்கோ. கையால் மணி அடிச்சுக்கணும். தூபம் ததாமி தே ரம்யம் குல் குல் வர்க்கசம்யுக்தம் கிருஹாணத்வம் மகாலட்சுமி பக்தானாமபீஷ்டதாயினி வரலட்சுமி நமஹ தூபமாக்ராபயாமி. இந்த ஊதுபத்தியை காட்டிட்டு கீழே வச்சுருங்கோ. ஊதுபத்தியும் தேர்த்தம் போடுங்க. தூபானந்தரம் ஆஜமணியம் சுமர்ப்பயாமி. அடுத்து நெய்த்திரி ஏற்றிக்குங்கோ, காட்டுங்கோ. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் சர்வாபீஷ்டபிரதாயினி தீபம் கிருஹாண கமலே தேகிமே சர்வம் ஈப்சிதம் வரலட்சுமி நமஹ தீபம் தரிசயாமி. தீபத்தை காட்டிட்டு கீழே வச்சுருங்கோ. ஒரு ஜலம் போடுங்க. தீபானந்தரம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி. இங்கே நீங்கள் பண்ணியிருக்கீங்களே கொழுக்கட்டை, இட்லி, வடை, அப்பம் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையும் கொண்டு அங்கே வச்சுங்கோ. உத்திரணியெல்லாம் தேர்த்தெடுத்து சுற்றுங்கோ, மணி அடிச்சுங்கோ. போர்பவ சுவஹா தசதுரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் தேவசவித பிரசுவா சத்யம் தத்தேன பரிஷிஞ்சாமி. அமிர்தோ சரணமசி ஓம் பிராணாய ஸ்வஹா பாணாய ஸ்வஹா யானாய ஸ்வஹா தானாய ஸ்வஹா சமானாய ஸ்வஹா பிரம்மணே ஸ்வஹா. வரலக்ஷ்மி நமஹ. சால்யான்னம் ऋतुकुल पायसम माषाभूपाणि कुडाभूपाणि लड्डुकानि मोदकानि नालिकीर घण्टं कदलीफलम् एतत्सर्वम् अमृतं महानैवेद्यं निवेदयामि. स्वामीट போட்டுங்கோ. ஒரு உத்திரி ஜலத்திற்கு போட்டுங்கோ. மத்தியே மத்தியே பானீயம் சமர்ப்பயாமி. நைவேதானமந்திரம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி. ஒரு உத்திரி தேர்த்து கிண்ணத்தில் விடுங்கோ. அமிர்தாபிதானமசி ஆஜமணியம் சமர்ப்பயாமி. உசீரவாசிதம் தோயம் சீதலம் சதிதோசரி பானாய கிருஹ்யதாம் தேவி பாராபார தனுபவே வரலக்ஷ்மி நமஹ பானீயம் சமர்ப்பயாமி. நிர்மால்ய தேவேபியோ நமஹ நிர்மால்யம் சர்வம் மகாநைவேத்தியம் நிவேதயாமி. போட்டுட்டு அந்த வெத்தலை பாக்கு பழத்தில் ஒரு உத்திரி ஜலம் எடுத்து போச்சுங்கோ. போர்பவஸ்வஹா போகீவலசமயுக்தம் நாகவல்லி தலைருதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிஷ்யதாம் வரலட்சுமி நமஹ தாம்பூலம் சமர்ப்பயாமி. அந்த வெத்தலை பாக்கு எடுத்து சுவாமிகிட்ட காட்டிட்டு அதில் ஒரு உத்திரி ஜலம் போட்டு கீழே வச்சுருங்கோ. அந்த நெய்வேத்தியம் எடுத்துன்னு போனதெல்லாம் கொண்டு உள்ளே வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் தொடச்சிருங்கோ. தொடச்சப்புறம் கற்பூரத்தை வந்து ஏற்றிங்கோ. கற்பூரத்தை ஏற்றிட்டு மணி அடிச்சுட்டு இந்த மந்திரம் சொல்லுங்கோ. நீராஞ்சனம் நீராட்சி நாராயண விலாசினி கிருஹ்யதாம் அர்ப்பிதம் பக்தியா கருடத்வஜபாமினி வரலக்ஷ்மி நமஹ கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. காட்டிவிட்டு கீழே வச்சுருங்கோ. ஒரு உத்திரி ஜலம் போடுங்கோ. நீராஜனார்த்தம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி. விட்டுட்டு புஷ்பத்தை எடுத்து கற்பூரத்தை சுற்றி ரட்சாந்தாரயாமி. சுவாமிகிட்ட போட்டுட்டு நீங்களும் கண்ணில் எடுத்து ஒத்திக்குங்கோ. ஒத்தின்றப்புறம் எல்லாரும் இந்த மந்திர புஷ்பத்தை கையில் புஷ்பம் கையில் எடுத்துங்கோ. ஜாதி சம்பக புன்னாக மல்லிகா பகுலாதிபிஹி புஷ்பாஞ்சலிம் பிரதாஸ்யாமி. கிருஹாண வரலக்ஷ்மி ஹரிவல்லபே வரலக்ஷ்மி நமஹ மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. வரலக்ஷ்மி நமஹ ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. அப்படியே கையை கூப்பி பிரார்த்தனை பண்ணிங்கோ. சர்வமங்கள லாபயே சர்வபாப நிவர்த்தையே பிரதட்சிணம் கரோமித்வா பிரசீத பரமேஸ்வரி. நமோஸ்து நாளிகே நிபுணாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மி ஜகதாம் ஜனன்யை வரலக்ஷ்மி நமஹ பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. அப்படியே புஷ்பத்தை போட்டுட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ. பத்மாசனே
பத்மஹஸ்தாं பத்மமாலா விபூஷணே விஷ்ணுபத்னி மகாதேவி வரலக்ஷ்மி நமோஸ்துதே. ஆயுராரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திரபௌத்ரான் பசுந்தனம் சத்ருக்ஷயம் மகாலக்ஷ்மி பிரேஷ்ய கருணாநிதே. வரலக்ஷ்மி நமः. பிரார்த்தனான் சமர்ப்பயாமி. வரலக்ஷ்மி நமः. இந்த அட்சதை புஷ்பம் போடுவோம். சத்திரம் சமர்ப்பயாமி. அது சத்திர சாம்பரம்னா சத்திரம், இந்த குடை இதெல்லாம் சோடஜ உபச்சாரில் உண்டு. அது இருந்தால் காட்டலாம், அது இல்லைன்னா சும்மா வாயில் சொன்னால் போகும். சத்திரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, கீதம் ஸ்ராவயாமி. ஒரு பாட்டு தெரிஞ்சால் எல்லாம் பாடலாம். ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುದ, ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ತೋರುದ, ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುದ, ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ತೋರುದ, ಸಚಲ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆ ಒಳಗಿಡೆ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ ಬಾರೆ, ಮನಕ ಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ, ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ ಬಾರೆ, ಮನಕ ಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ, ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜದೆ ಹೊಳೆಯುವ ಜನಕರಾಯಣ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಅತ್ತಿತ್ತಗಳದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ, ಅತ್ತಿತ್ತಗಳದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ, ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆಯುವ ಪುತ್ತಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುವುತ ಬಾರೆ, ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುವುತ ಬಾರೆ, ಕುಂಕುಮಾಂಕಿತ ಪಂಕಜ ಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಬಿಂಕದ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪ ಕಾಲುವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ, ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪ ಕಾಲುವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ, ಅಕರೆಯುಳ್ಳ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ, ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. அதுக்கப்புறம் பாட்டு முடிஞ்சப்புறம் நிறுத்தம் தரிசயாமி, வாத்தியம் கோஷயாமி, அஸ்வம் ஆரோபயாமி, ரிஜம் ஆரோபயாமி, ரதம் ஆரோபயாமி, சமஸ்த ராஜோபசார தேவோபசார பூஜான் சமர்ப்பயாமி. இந்த சரடு கட்டணும் இல்லையா, வலது கையில் ஒரு தேங்காய் மூடி நுனி மூடி கையில் வச்சுக்கணும். இப்போ வரலட்சுமி பூஜைக்கு மட்டும்தான் ஸ்ரீகளுக்கு வலது கையில் சரடு கட்டிக்கணும். மற்ற எந்த காரியங்கள் இருந்தாலும் இடது கையில் தான் கட்டணும் ஸ்ரீகளுக்கு. எஸ்பெஷலி வரலட்சுமிக்கு மட்டும்தான் வலது கையில் கட்டிக்கணும். ஒருத்தர் பூஜை முன்னாடி பண்ணினவா பின்னாடி பண்ணுவா ஸ்ரீகள்லாம் சேர்ந்து வலது கையில் வெத்தலை பாக்கு பழம் கை வலது கை மேலே இருக்கிற மாதிரி ரெண்டு கையும் வச்சுருந்து வலது கையில் அதை கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றி இதை கட்டணும்.
இது பேர் சரடு கட்டிக்குதுன்னு பேர். அந்த சரடு கட்டுற நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சர்வ பிரணாசினி துவாரகம் பிரதி கிரண்ணாமி சுப்ரீதோ பவ சர்வதா. நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே துவாரகம் ஹரிவல்லபே அப்படின்னு சொல்லி கட்டிக்கணும். ஒவ்வொரு ட்ரிப்பு சுவாசிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவளுக்கு வந்து நவதந்து சம ஆயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே துவாரகம் ஹரிவல்லபே அப்படின்னு சரடு கட்டிக்கணும். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும். இதுக்கப்புறம் கட்டின்னு முடித்தோடனே பூஜைக்கு அப்புறம் பூஜாந்தே அர்க்கிய பிரதானன்னு பேர். ஒரு பூஜை சம்பூர்ணமாகறதுக்கு அர்க்கியம் விடணும்னு பேர். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாலில் தண்ணி விட்டால் பாபம், பாலில் தண்ணி விடக்கூடாது. தண்ணியில் பால் விட்டு கலந்துட்டு சந்தனம், இந்த நிர்மால்யம் பண்ண புஷ்பம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு சுவாமிக்கு ஆரோக்கியத்தை தெரிவிக்கணும். இது வந்து சம்பூர்ண சாங்கபல சித்தியர்த்தன்னு பேர். அதனால் குட்டிங்க அட்சை எடுத்து போல குட்டிங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வவிக்னோப சாந்தயே. நமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் வரலட்சுமி பூஜாந்தே ஷீரார்க்கிய பிரதானம் உபாயண தானஞ்ச கரிஷ்யே அப்படி அடிச்சது கீழே போட்டுங்கோ. இது கையில் எடுத்துட்டு இல்லை, இந்த பால் கொஞ்சோண்டு சந்தனம் அக்ஷத புஷ்பம் கையில் எடுத்துட்டு இடது கையில் உத்திரணியால் வலது கையில் விட்டு அது ஒரு கிண்ணத்தில் விடணும். சொல்லுங்க. கோட்சீரேன யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யங்கிருகாண வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே வரலக்ஷ்மி நமஹா இதமர்க்யம் 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 அப்படின்னு 3 தடவை விடணும். ஒவ்வொரு தடவைக்கும் மந்திரம் சொல்லியும் விடலாம், ஒரு தடவை சொன்னோடனே 3 விடலாம். 3 தடவை வேணாலும் சொல்கிறேன். கோட்சீரேன யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யங்கிருகாண வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே வரலக்ஷ்மி நமஹா இதமர்க்யம் 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 3 தடவை. கோட்சீரேன யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யங்கிருகாண வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே வரலக்ஷ்மி நமஹா இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். அனேன அர்க்ய பிரதானேன பகவதி சர்வாத்மிகாம் ஸ்ரீ வரலக்ஷ்மி பிரியதாம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வரி யத்பூஜிதம் மயா தேவி பரிபூர்ணம் ததஸ்வதே. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகதேஷு பாவாத் கரோமி யஸ்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. கீழே அக்ஷரிந்தலம் ஒற்றுங்க. ஓம் தஸ்ஸத். இதுக்கப்புறம் க்ஷமா பிரார்த்தனைன்னு பேர். கையில் ஒத்துரி ஜலம் எடுத்துட்டு கீழே விட்டுருங்கோ. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வரி யத்பூஜிதம் மயா தேவி பரிபூர்ணம் ததஸ்துதே அனயா பூஜியா வரலக்ஷ்மி பிரியதாம். ஓம் தஸ்ஸத். பிரம்மார்ப்பணமஸ்து. கீழே விட்டுருங்கோ. வாத்துக்காருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. ஒரு வாத்தியார் வந்திருந்தாருன்னா, யாராவது பிராமணர் இருந்தாலும்னா அவளுக்கு 2 அட்சதை எடுத்து போடுங்க தலையில். வரலட்சுமி ஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம் சகலாராதனை சுவர்ஜிதம். அவளுக்கு சந்தனம் கொண்டு காட்டுங்க. வெத்தலை பாக்கு நுனி மூடி வாயில் தானெல்லாம் எடுத்து வச்சுங்கோ. ஒரு உத்திரி இதெல்லாம் போட்டுங்க. வலது கையால் பாத்திரத்தில் வச்சு இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விகாவசோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்தியம் பிரேட்சமே இந்திரா பிரதிகிருண்ணாதி இந்திராவை ததானிச்ச இந்திரா தாரகா அவாபியாம் இந்திராயை நமோ நமः. இதம் உபாயனம் சதட்சிணாகம் சுதாம்பூலம் வரலட்சுமி பூஜாபல சாத்புண்ணியம் தீர்க்க சோமங்கல்யாப்திம் சத்புத்திர பௌத்திர அபிவிருத்தியர்த்தம் வரலட்சுமி பிரீதியம் காமயமான துப்பியமகம் சம்பிரததே நமமா அப்படின்னு சொல்லி யாருக்கா ஒருத்தருக்கு பாயதானத்தை கொடுத்துருங்கோ. அப்புறம் மறுநாள் தான் புன பூஜை பண்ணணும்.
இன்றைக்கி அந்த நமஸ்தே சுமகாமாய உங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் போக்குவரத்து இதெல்லாம் ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுகாசினோடு இருந்து எல்லாரும் தீர்க்க சோமங்கல்யாக இருக்கணும்னு வருஷம் வரலட்சுமி பூஜை நிர்விக்கணும் இல்லாமல் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வரலட்சுமி நமஹா. வரலட்சுமி பிரசாதேன சர்வாபீஷ்ட பல சித்திரஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண ராம் ராம் ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வரமகாலட்சுமி நோன்பு நம்ம ஏன் கொண்டாடுறோம், இந்த விரதத்தின் மகிமை என்ன, இந்த விரத கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த விரத கதையை கேட்பவராயினும் சரி சொல்பவராயினும் சரி பூஜை முடிந்த பிறகு கேட்கும் பொழுதோ சொல்லும் பொழுதோ அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் என்பது நமது சான்றோரின் வாக்காகும். இப்போ கதை பார்ப்போம். சாதாரணமாக எல்லோராலும் எப்பொழுதும் பெரும் முயற்சி கொண்டு தேடப்படும் செல்வத்திற்கு அதிபதி தாய் லக்ஷ்மி தேவி ஆவார். லக்ஷ்மி தேவியின் திரு அவதாரம் துவாதசி வெள்ளிக்கிழமை. ஆகவே அன்று லக்ஷ்மி தேவியை பூஜை செய்பவர் லக்ஷ்மியின் அருளை பரிபூரணமாக பெறுவார். இந்த வரலட்சுமி விரதத்தை செய்து அடுத்தவர்களையும் வாழ வைத்த ஷியாம பாலாவின் சரித்திரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பத்ர சர்வஸ் என்ற மன்னன் உத்தமமான விஷ்ணு பக்தன் ஆவார். கற்புக்கரசியான சுரச்சந்திரிகா அவன் மனைவியாவார். இந்த தம்பதிகளின் மகள் ஷியாமபாலா தமது செல்வ மகளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். சில காலம் சென்று ஒரு நாள் செந்தாமரை செல்வியான லக்ஷ்மி தேவி வயதான சுமங்கலி வேடத்தில் சுரச்சந்திரிகா அரண்மனைக்குள் நுழைந்தாள். மகளை புகுந்த வீடு அனுப்பிவிட்டு தனியாக இருந்த சுரச்சந்திரிகாவிடம் அன்போடு வரலட்சுமி விரதத்தை விரிவாக கூறி அதை கடைபிடிக்கும்படி கூறினாள். ஆனால் அரசியான சுரச்சந்திரிகாவோ வயதான சுமங்கலி வடிவில் உபதேசம் செய்த லக்ஷ்மி தேவியை யாரோ யாசகம் கேட்க வந்தவள் என்று நினைத்து கன்னத்தில் அறைந்து அவமானப்படுத்தி வெளியே விரட்டி விட்டாள். இப்படி அரசியால் விரட்டப்பட்ட லக்ஷ்மி தேவியை அரசியின் மகளான ஷியாமபாலா சமாதானப்படுத்தினாள். அத்துடன் லக்ஷ்மி தேவியிடம் இருந்து வரலட்சுமி விரதத்தை விரிவாக கேட்டு உபதேசமும் பெற்றாள். பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தாள். விரத மகிமையால் சிறந்த செல்வம் பெற்றாள். இதே நேரம் இவள் பெற்றோர்களோ லக்ஷ்மி தேவியை அவமானப்படுத்தியதால் எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளாக ஆனார்கள். விவரம் அறிந்த ஷியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை தனது பெற்றோர்கள் வறுமை தீர அவர்களுக்கு அனுப்பினாள். அனுப்பிய தங்கம் பெற்றோர்களிடம் போனதும் அவர்களது தீவினையால் அது கரியாகிவிட்டது. இதை அறிந்த ஷியாமபாலா தன் தாயான சுரச்சந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்லி பூஜை செய்யும்படி கூறினாள். அவளும் மகள் சொன்னபடியே வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்து அழிந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று சுகவாழ்வு வாழ்ந்தாள். ஆகவே பெண்மணிகள் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடித்து சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு பெற வேண்டும். இந்த வரலட்சுமி விரதம் தோன்றிய கதை ஒன்று உள்ளது, அதையும் உங்களுக்கு பகிர்கிறேன். சூத பௌராணிகர் வரலட்சுமி விரதத்தை பற்றி கூறுகிறார். தேவர்கள் வசிக்கும் கைலாச பர்வத சிகரத்தில் பரமசிவன் பார்வதியுடன் சொக்கட்டானாடிக் கொண்டிருக்கிறார். அச்சமயம் பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, நாதா, நான் தங்களை ஜெயித்து விட்டேன் என்று கூறுகிறாள். உடனே பரமசிவனும், பார்வதி, நான் உன்னை ஜெயித்து விட்டேன் என்று கூறுகிறார். இப்படி இருவருக்கும் வாக்குவாதம் இருந்து அவ்வாக்குவாதம் முற்றியே விட்டது. அப்பொழுது அங்கிருந்த சித்திரநேமி என்ற கணதேவதையை இருவரும் மத்தியஸ்தம் செய்ய அழைக்கின்றனர். அவன் சிவபெருமானிடம் இருந்த பக்தியால் பரமசிவன் தான் வெற்றி கொண்டார் என்று கூறிவிட்டான். அதற்கு பார்வதி அவன் மீது மிகுந்த கோபம் கொண்டு, சித்திரநேமி, நீ பொய் சொன்னதால் குஷ்டரோகியாகி ஒளி இழந்து தவிப்பாயாக என்று சபித்து விட்டாள். இதற்கு பரமசிவன் மிகவும் வருந்தி, தேவி, இந்த சித்திரநேமி எப்பொழுதும் பொய் என்பதே பேசாதவன். அவன் உண்மையைத்தான் கூறினான். நீ அவனை வீணாக சபித்து விட்டாயே, அவன் மீது நீ அருள் கூர்ந்து அவன் சாபத்தை அகற்றுவாயாக என்று தேவியை கேட்டுக்கொண்டார். அதற்கு மனமிறங்கிய பார்வதி தேவி, சித்திரநேமி எப்பொழுது அழகிய தடாக தீரத்தில் தேவகன்னிகைகள் புண்ணியமான ஒரு விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உனது சாபம் நீங்கும் என்று கூறினார்.
உடனே சித்திரநேமி கீழே சாய்ந்து விட்டான். பிறகு சித்திரநேமி சில தினங்களில் ஒரு தடாகக்கரையில் குஷ்டரோகியாகி அங்கு வாசம் புரிந்து வந்தான். ஒரு நாள் அங்கே வந்த தேவ பெண்களை கண்டான். தேவி பூஜையில் ஈடுபட்ட அந்த பதிவிரதை பெண்கள் தேவியை வணங்கி வழிபடுவதைக் கண்டு, தாய்மார்களே, தாங்கள் செய்யும் பூஜை யாது? இதை நான் செய்யலாமா? நான் பார்வதியின் சாபத்தால் குஷ்டரோகியாகி மிகவும் துன்பத்துக்கு ஆளானேன். என் துன்பம் நீங்கும் வழியை தாங்கள் கூறி அருள வேண்டும் என்று பணிவோடு வேண்டினான். உடன் அந்த அப்சர பெண்கள் கூறியதாவது: நாங்கள் இன்று வரலட்சுமி விரதம் என்னும் விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். இது மிகவும் திவ்யமானது, கோரும் வரங்களை அளிக்கக்கூடியது. சூரியன் கடகத்தில் இருக்கும் பொழுது, அதாவது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில், துங்கபத்ரா நதிக்கரையில் ஸ்ராவண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வெள்ளிக்கிழமையன்று முறைப்படி மகாலட்சுமிக்கு உரித்தான இவ்விரதத்தை தொடங்க வேண்டும். தங்கத்தினால் 4 கைகளுடன் லக்ஷ்மியின் பிரதிமையை செய்ய வேண்டும். வீட்டை தோரணங்கள், கோலங்கள் முதலியவைகளால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் கிழக்கு திக்கில், முக்கியமாக ஈசான்ய மூலையில், ஒரு படி அரிசியை பூமியில் பரப்பி அதன் மீது ஒரு கலசத்தை வைத்து தீர்த்தத்தை நிரப்ப வேண்டும். பொன்னையும் பழங்களையும் துளிர்களையும் அதன் மீது வைத்து புதிய வஸ்திரத்தை சுற்ற வேண்டும். அந்த கலசத்தின் மீது லக்ஷ்மியின் பிரதிமையை வைத்து முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினர். இவ்வாறு தேவகன்னிகைகள் செய்த இந்த பூஜையை சித்திரநேமி இமை கொட்டாமல் பார்த்து வந்தான். ஹோம புகையை நுகர்ந்ததாலும் நெய் தீபத்தை கண்டதாலும் அவனுடைய குஷ்டநோய் நீங்கி தங்க நிறம் பெற்றான். இவ்வாறு மன அமைதியுடன் இந்த விரதத்தை மேற்கொண்டு 5 வாயனதானம் செய்து கதையை கேட்க வேண்டும். பிறகு மௌனமாக இருந்து 5 வகை ஆர்த்திகளை செய்து பூஜிக்க வேண்டும். விரதம் அனுஷ்டிக்கப் போகிறவர்கள் ஒரு பாக்கு, ஒரு வெற்றிலை, சுண்ணாம்பு சேர்க்காமல் இவைகளை கடித்து மெல்ல வேண்டும். அப்பொழுது வாய் சிவக்காமல் இருந்தால் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது. நான் முயற்சியுடன் எல்லாவற்றையும் அளிக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன் என்று கூறி தானும் விரதத்தை செய்து தேவர்கள் அனைவரையும் சித்திரநேமி அனுஷ்டிக்க செய்தான். பிறகு வாயனதானம் செய்தான். அது பிராமணருக்கும், சந்நியாசிக்கும், தெய்வத்திற்கும், பிரம்மச்சாரிக்கும், சுவாசினிக்கும் முறையே 5 வாயனதானங்களை செய்தான். அதன் பின் லக்ஷ்மி தேவிக்கு நமஸ்காரம் செய்து தன் இருப்பிடம் சென்றான். பிறகு கைலாசம் சென்று பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி அவர் அருகில் நின்று, தாயே, வரலட்சுமி தேவியின் அருளால் தங்கள் திருவடியை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று கூறி பணிவோடு வணங்கினான். அப்பொழுது பரமசிவன், சித்திரநேமி, இன்று முதல் நீ இந்த கைலாசத்தில் சகல போகங்களையும் அனுபவிப்பாயாக. பிறகு இந்த விரதத்தின் மகிமையால் வைகுண்டலோகம் சேருவாயாக என்று கூறி அருளினார். முன்பு பார்வதியும் சத்புத்திர லாபத்திற்காக இந்த விரதத்தை அனுஷ்டித்தாளாம். அதன் மகிமையாலேயே இவளுக்கு சண்முகன் தோன்றினான். இந்த விரதத்தை பதிவிரதை பெண்கள் அனுஷ்டிப்பார்களாக என்று கூறி அருளினார். மற்றும் குண்டினம் என்ற நகரத்தில் சாருமதி என்ற பெண் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசிக்க பெற்று ஸ்ராவண மாதம் சுக்லபக்ஷ பூர்ணிமையுடன் கூடிய வெள்ளிக்கிழமை அன்று தேவியை வரித்து சகல பாக்கியங்களையும் பெற்றாள். விக்ரமாதித்யன் நந்தனிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றான். மனைவி இல்லாத நந்தன் இந்த விரதத்தை செய்து அழகிய மனைவியை அடைந்தான். அவன் மனைவியும் பிள்ளை பெற்றுக்காக இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள். அதன் மூலம் உலகையும் காக்கும் மகனை அவள் பெற்றாள். இப்படி பலர் அனுஷ்டித்ததால் அது முதல் இந்த சிறந்த வரலட்சுமி விரதம் இப்பூ உலகில் பரவியது. எனவே ஸ்ராவண மாதம் சுக்லபக்ஷத்தில் 2வது வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமியை மகிழ்விக்க கூடியதான இந்த சம்பத் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். லக்ஷ்மியை மகிழ்விக்கும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்மணிகள் இவ்வுலகில் சகல போகங்களையும் அனுபவித்த பின் வைகுண்டம் சேருவார்கள். எல்லா சுக்லபக்ஷத்திலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மகாலட்சுமியை முறைப்படி பூஜித்த பின் சுவாசினி பூஜை செய்தால் வாழ்நாள் முழுவதும் தனம், ஆரோக்கியம் முதலிய சம்பத்துகள் எல்லாம் உண்டாகும். சத் சந்தான பிராப்தியும் விருத்தியாகும். சுமங்கலியாக வெகுகாலம் வாழுவார்கள். இந்த வரலட்சுமி விரத மகிமையை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லாம் வல்ல வரலட்சுமியின் அருளால்
தன தானிய சம்பத்துகள் உண்டாக வேண்டும் என்று வரலட்சுமி தேவியை மனமார் பிரார்த்திக்கின்றோம்.